ஆண்டவர் சொல்றாரு போய் காத்திருங்க. ஃபார் மெனி டேஸ் தேவர் வெயிட்டிங். எல்லாம் காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டான போது அப்புறம் 2:8. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இதுவரைக்கும் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் இப்பொழுது கேட்கிறார்கள். somebody say கேட்கிறார்கள். the momentum of seeing transferring into hearing. இயேசுவை நேரா பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இப்ப கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவருடைய எல்லா அற்புதங்களையும் நேரா பார்த்த பேதுரு, எம்டி டூம நேரா பார்த்த பேதுரு, குதிச்சு போய் பிரசங்கம் பண்ணாதவன் இன்னைக்கு ஒரு பேர் இறைச்சலின் சத்தத்தை கேட்டோன எந்திரிச்சு நின்னு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். Hearing makes Peter to be an apostle. Seeing made Peter to be a coward. Hearing the word of God made Peter to give himself to crucified upside down. ஆண்டவரை மறுதலிப்பதற்கு வழி வகுத்தது அவன் பார்த்த மிராக்கிள்ஸ். அவன் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை அவனையே தலைகீழா crucify பண்ணது ஒப்பு கொடுத்தது. Seeing will excite you. Somebody say seeing will excite you. But believing through hearing will make you to move forward. விசுவாசம் கேட்கிறதுனால் வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையினால வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டு நீங்க விசுவாசித்தீங்க, காணாத விசுவாசிக்கிற ஒரு மிகப்பெரிய கும்பல் வருது, அவர்கள் உங்களை காட்டிலும் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொன்னார்.